அப்புறம் கோரிலேஷன் அனாலிசிஸ் பார்த்தோம். அவுட்லயர்ஸ் பார்த்தோமா? இல்லை. ஸோ அவுட்லயர்ஸும் ஸ்கியூனஸ் ஹைபாதசிஸ் டெஸ்டிங் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் முடிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து அவுட்லயர்ஸ் ஸ்கியூனஸ் பார்க்கலாம். கிளாஸ் முடிச்சிட்டு பேசலாம்ல சார்? ஓகே, சரி. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுவோம்? கான்செப்ட் என்னென்ன கான்செப்ட் இருக்கு? சிம்பிளாக ஒரு ரோவை ரிமூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து ட்ராப் என்ஏ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ராப் என்ஏ டிஃபால்ட்டாக என்ன பண்ணும்? எந்தெந்த ரெக்கார்ட்லலாம் நல் இருக்கும் அந்த ரெக்கார்ட் எல்லாமே டெலீட் பண்ணிடும். ரெக்கார்ட் லெவலில் செக் பண்ணும். ஏதாவது ஒரு ரெக்கார்டில் ஒரு காலமில் நல் இருந்தாலும் அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணிடும். இன்னொன்று ட்ராப் என்ஏல ஆக்சஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா எந்தெந்த காலம்லாம் நல் இருக்கோ அந்த காலம்லாம் டெலீட் பண்ணிடும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நம்ம இந்த ட்ராப் என்ஏவை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது அப்போது நம்ம ட்ராப் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம் டேட்டாவை. டேட்டா ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் ஃபில் என்ஏ அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச். எப்படி? எந்தெந்த காலம்க்கு மீன் வேல்யூஸ் எடுக்க முடியுமோ அந்தந்த காலம்ல மீன் வேல்யூஸ் எடுத்து ஃபில் பண்ணலாம். ஏன் இல்லை மீன் மீடியம் அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னாக்கா மோடில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் யூஸ்டு கேரக்டர்ஸ் ஆர் ஸ்ட்ரிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மோடு ஃபில் பண்ணலாம். ஸோ இது ஒரு டெக்னிக், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் பேஸ் பண்ணி. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் ஃபில் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வேரியன்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒன்று நான் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது செகண்ட் என்னது இதில் ஃபில் பண்ணும்போதே பிஃபோர் ஃபில்லிங் ஆஃப்டர் ஃபில்லிங், அதாவது ஃபார்வர்ட் ஃபில்லிங் பேக்வர்ட் ஃபில்லிங், பிஃபில் எஃப்ஃபில்ன்ற ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ண பிளைண்டாக எதெல்லாம் நல்ல இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எடுத்து ஃபில் பண்ணுறோம். பேக்வர்ட் ஃபில்லிங் எதெல்லாம் அதுக்கு அடுத்து இருக்கோ அதை எடுத்து ஃபில் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்போலேஷன், தேர்ட் கான்செப்ட். இன்டர்போலேஷன்றது என்னது? ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்? அந்த டேட்டாவை பார்த்துட்டு அந்த சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா இல்லை லீனியராக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ என்னவா வரணுமோ அது ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஏன் இது வந்து சீக்வன்ஸ் டேட்டாக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், ரேண்டம் டேட்டாவுக்கு இது ஒர்க் ஆகாது. ஏன் அதுக்கு அடுத்தது இம்ப்யூட்டர். இம்ப்யூட்டர்ன்றது என்னன்னாக்கா இன்னொரு மிஷின் லேர்னிங் மாடல் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாடலுக்கு இந்த காலம் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா என்னென்ன மிஸ்ஸிங் வேல்யூக்கு என்னென்ன வேல்யூலாம் ஃபில் பண்ணணுமோ அது ஃபில் பண்ணும். இது மாதிரி நிறைய அல்காரிதம் இருக்கும். ஸோ அது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த அல்காரிதம் கேஎன்னு ஒன்று பார்த்தோம், கே நியரஸ்ட் நெய்பர்ன்றது. அதெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஏன் ஸோ இதான் வந்து மேஜராக டூ பார்ட். ஒன்று வந்து ட்ராப், இன்னொன்று வந்து ஃபில் பண்ணுறது. ஓகேவா? ஃபில் பண்ணுறதுல நம்ம 5 மெக்கானிசம் பார்த்தோம். ஒன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொன்று வந்து பேக்வர்ட் ஃபில், ஃபார்வர்ட் ஃபில், இன்டர்போலேஷன், அப்புறம் இம்ப்யூட்டர். ஸோ இந்த 4 பார்ட். ஓகே. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது கோரிலேஷன் அனாலிசிஸ். இந்த கோரிலேஷன் அனாலிசிஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு காலம்க்கு இன்னொரு காலம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது. இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, CORR அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பேண்டாஸில். ஒரு டேட்டா ஃப்ரேம் டாட் CORR இது எதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும்னா நியூமெரிக்கல் காலம் மட்டும் தான் ஒர்க் ஆகும். உங்கள் டேட்டா ஃப்ரேமில் ஏதாவது நான் நியூமெரிக்கல் காலம் இருந்துச்சுன்னா எரர் அடிக்கும், கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு. ஏன்னா கோரிலேஷன் அனாலிசிஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னாக்கா 3 கான்செப்ட் இருக்குது. ஒரு காலம் இன்னொரு காலம்க்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு காலம் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு காலம் டிக்ரீஸ் ஆகும். இன்னொன்று இந்த காலமுக்கும் அந்த காலமும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அப்படி இருந்தால் அதெல்லாம் என்னது? கோரிலேஷன் அனாலிசிஸில் இருக்கிற கான்செப்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த கோரிலேஷன் அனாலிசிஸில் மொத்தம் 2 ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வரும். ஒன்று வந்து -1 to 1. -1 என்ன அர்த்தம்? ஒரு காலம் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு காலம் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? 1 என்ன அர்த்தம்? 2 காலமும் இன்க்ரீஸ் ஆகுது. 0 என்ன அர்த்தம்? நோ கோரிலேஷன். ஓகே. சரி, என்னுடைய டேட்டாவில் வந்து ஸ்ட்ரிங் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ நான் எப்படி இந்த கோரிலேஷனை யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். மெஷின் லேர்னிங் ஸ்ட்ரிங்கை லேர்ன் பண்ணாது, அப்போ எப்படி நான் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெதர் டேட்டா ஒன்று இருக்குது. ஸோ அந்த வெதர் டேட்டாவில் விண்ட் டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் இருக்குது? நார்த்து, நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, அது மாதிரி 8 டைரக்ஷனும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த விண்ட் டைரக்ஷனை வச்சு நான் எப்படி அனலைஸ் பண்ணுறது? பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்க போது அந்த டெக்னிக்லாம் தான் ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் படிக்க போகிறோம். ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குது. இந்த மாதிரி சொல்கிறது தான் கேட்டகரிக்கல் டேட்டா.
டேட்டாலே 2 டைப் ஆஃப் டேட்டா இருக்க போகுது. ஒன்று வந்து நியூமெரிக்கல் டேட்டா, இன்னொன்று வந்து கேட்டகரிக்கல் டேட்டான்னு சொல்லிட்டு. நியூமெரிக்கல் டேட்டான்றது நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறது. ஓகே, அந்த நம்பர் எது வேணாலும் இருக்கலாம். ஃப்ளோட் இருக்கலாம், இன்டிஜர் இருக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கலாம். ஓகே, கேட்டகரிக்கல் டேட்டான்னு ஒன்று இருக்குது. ட்ரூ ஆர் ஃபால்ஸும் கேட்டகரிக்கல் தான். ஓகே, அந்த கேட்டகரிக்கல் டேட்டாவில் என்ன இருக்குனாக்கா ஸ்ட்ரிங்ஸ் இருக்கலாம், டேட் இருக்கலாம், ஓகே, இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் கேட்டகரி. கேட்டகரி என்னன்னாக்கா அது வந்து ஒரு யூனிக் வேல்யூஸாக ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற 2 கேட்டகரி, ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸு. இப்போ என்னுடைய டேட்டா வந்து வீக்கில் 7 டேஸ் அனலைஸ் பண்ணுதுனாக்கா வீக் டேஸ்ன்றது ஒரு கேட்டகரி. மண்டே டு சாட்டர்டே எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் ஒரு கேட்டகரியில் வந்துடும். ஓகே, இப்போ நான் டைரக்ஷன்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுறேன். நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், இது மாதிரிலாம் இருக்கிற டைரக்ஷன்ஸ்லாம் என்னது கேட்டகரி. இந்த கேட்டகரி காலமை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கலாக மாற்றலாம். எப்படி அப்படின்னா ஈச் கேட்டகரிக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணிடலாம். இப்போ ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. அப்போ அந்த காலமில் இருக்கிற ட்ரூக்குலாம் என்ன ஆகிடும், 1ன்னு மாறிடும். ஃபால்ஸுலாம் 0ன்னு ஆகிடும். இப்போ அது நியூமெரிக்கல் காலமாக மாறிடுச்சா? இது வந்து ஒரு கான்செப்ட். இன்னொன்று வந்து ஈச், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நார்த்துக்கு 0, நார்த் ஈஸ்ட்டுக்கு 1, நார்த் வெஸ்ட்டுக்கு 2, நார்த்துக்கு சவுத் ஈஸ்ட்டுக்கு 2, இது மாதிரி ஒவ்வொரு நம்பர் அனுப்புகிறேன். இது வந்து லேபிள் என்கோடிங்ன்ற பேர். இது மாதிரி ஒரு என்கோடிங் கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஆர்டினல் என்கோடிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம், ஆர்டரா. இப்போ நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸோட சைஸோ இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு சைஸ் இருக்குது. எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் இருக்குது. இதில் எஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும், கரெக்டா? அப்போ எஸ்ஸுக்கு வந்து 0ன்னு வேல்யூ கொடுத்துருவேன், எம்முக்கு 1ன்னு ஒரு வேல்யூ கொடுப்பேன். இது ஒரு ஆர்டராக இருக்குமா? இதுக்கு பேர் என்ன என்கோடிங்னா ஆர்டினல் என்கோடிங் பேர். ஸோ ஒரு ஆர்டராக என்கோட் பண்ணால் அது ஆர்டினல் என்கோடிங். இது மாதிரி கான்செப்ட்லாம் பேஸ் பண்ணி நான் என்கோடிங் பண்ணலாம். அப்போது ஒரு கேட்டகரிக்கல் காலம்னா என்ன, அதில் நம்பர்ஸ் இருக்காது, அதில் கேட்டகரிஸ் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், ஸ்ட்ரிங் மாதிரி வேல்யூஸ் இருக்கும். அதை நம்ம நியூமெரிக்கலாக மாற்றுறதுக்கு ஒரு வேல்யூக்கும் ஒரு நம்பர் கொடுத்து பண்ண முடியும். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து என்னது, என்கோடிங். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கேலிங்னு ஒரு கான்செப்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்னுடைய டேட்டா எல்லாமே வந்து ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ரேஞ்சாக இருக்குது டேட்டா அப்படின்னு வச்சுங்க. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது. இது எல்லாத்தையும் 0 to 1 குள்ளார தான் வச்சுக்கலாம், எல்லா வேல்யூஸும். இதுக்கு பேர் வந்து ஸ்கேலிங். இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. சூப்பர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில், லிக்விட் ஐட்டம்லாம் வந்து லிட்டரில் கொடுக்குறாங்க. ஓகே, சாலிட் ஐட்டம்லாம் கிலோகிராம்ஸில் தராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ஒரே ஸ்கேலில் மாற்றணும். எல்லாமே கிலோகிராம்ஸில் தான் கொடுப்பேன். நான் லிட்டர்னு ஒரு கான்செப்டே வச்சுருக்க மாட்டேன். அப்படின்னா எல்லாமே அவங்க எப்படி ஸ்கேல் பண்ணி கொடுப்பாங்க, கிலோகிராம்ஸ்லேயே கிராம்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. இது அதே மாதிரி தான் நம்ம டேட்டா என்ன பண்ண போகிறோம், எல்லாமே ஒரே ஸ்கேலில் எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். எல்லாமே எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்க போகுது, 0 to 1 ரேஞ்சுக்குள்ளார எடுத்துகிட்டு வர போகிறோம். இது மாதிரி நிறைய ஸ்கேலிங் டெக்னிக் இருக்குது. ஓகே, நான் சொன்னது வந்து இது மாதிரி ஒரு ஸ்கேலிங் மட்டும். இதுலேயே வந்து ஜெட் ஸ்கேலர்னு ஒன்று இருக்குது, படிச்சிருக்கீங்களா? ஜெட் ஸ்கேலரு, ஜெட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஜெட் ஸ்கோர், அந்த ஸ்கோர்லாம் வந்து நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்கேலிங் அண்ட் நார்மலைசேஷனுக்குள்ளார வந்துடும். இது ரெண்டு தான் மேஜர் கான்செப்ட் ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில். இது பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம கோரிலேஷன் எடுத்து பார்க்க முடியும். ஏன் கோரிலேஷன் என்ன ட்ராபேக், நான் நியூமெரிக்கல் காலமுக்கு கோரிலேஷன் எடுக்க முடியாது. ஏன் ஒன்லி நியூமெரிக்கல் காலமுக்கு மட்டும்தான் கோரிலேஷன் எடுக்க முடியும். அப்போ ஒரு நான் நியூமெரிக்கல் காலம் நான் என்னவா சொல்ல போறேன்னா இதுக்கப்புறம் கேட்டகரிக்கல் காலம்னு சொல்ல போறேன். அந்த கேட்டகரிக்கல் காலம் நான் என்ன பண்ண போறேன், இது மாதிரி ஸ்கேலிங் அண்ட் நார்மலைசேஷன்ஸ் பண்ணுவேன், என்கோடிங் பண்ணுவேன். இந்த டெக்னிக் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ இதான் கோரிலேஷன் அனாலிசிஸ்ல பண்ண போற ஸ்டெப்ஸ். சரி, அவுட்லயர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவுட்லயர்ன்றது என்னன்னாக்கா, உங்கள் காலமில் உங்கள் டேட்டாவில் ஒவ்வொரு காலமும் ஒரு ரேஞ்சுக்குள்ளார இருக்கும். அந்த ரேஞ்ச் அந்த பவுண்டரிக்குள்ளார இருக்கா இல்லை வெளியே இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெம்பரேச்சரை அனலைஸ் பண்ண போகிறேன். டெம்பரேச்சர்னு என்கிட்ட ஒரு காலம் இருக்குது. அதோட பவுண்டரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -20 +40 வரைக்கும் இருக்குது. ஒரு 4 ரெக்கார்டு மட்டும் 100ல் இருக்குது. ஓகே, ஒரு 2 ரெக்கார்டு மட்டும் -33ல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 6 ரெக்கார்டு என்னதுனாக்கா அவுட்லயர்ஸ். ஏன்னா இதோட ரேஞ்சே என்னது, -20 to +40, அதான் ரேஞ்சே. ஆனால் இதில் ஒரு 6 ரெக்கார்டு மட்டும் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இந்த 6 ரெக்கார்டை நான் யூஸ் பண்ண எனக்கு என்ன ஆகிடும்னாக்கா, அனலைஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் என்னை வச்சு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
அப்போ நம்மளுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் தப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி நான் நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அவுட்லையர் டிடக்ஷன் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்டில் எந்தெந்த டேட்டாலாம் அவுட் ஆஃப் த சீக்வன்ஸில் இருக்கோ ரேஞ்சுக்குள்ளார இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ண போகிறோம். இதான் கான்செப்ட் புரிஞ்சிச்சுல. இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, அதை இந்த கான்செப்டை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, மாடலோட பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா மாடல் என்ன திங்க் பண்ணி லேர்ன் பண்ணும், என்னுடைய டேட்டா ரேஞ்ச் -33லேருந்து 100 வரைக்கும் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆனால் ஆக்சுவல் டேட்டாலாம் எப்படி இருக்கும், -20லேருந்து 40 வரைக்கும் தான் இருக்கும். மீதி இருக்கிற டேட்டாலாம் நம்ம அவுட்லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ. ஸோ அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணனாக்கா, மொத்தம் இதில் ஒரு 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து விஷுவல் மெத்தட்ஸ். நம்ம மேட் பிளாட்லிப்பில் பார்க்கும்போது பாக்ஸ் பிளாட், வயலின் பிளாட்லாம் பார்த்தா ஞாபகம் இருக்கா? அதில் மேலே ஒரு கோடு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு கீழே ஒரு கோடு முடியும். ஸோ அதுதானே நம்ம பார்த்துருக்கோம். மீதிலாம் மேலெல்லாம் டாட்டாக இருக்கும். அதான் அவுட்லேயர்ஸ் நான் அங்கே சொல்லியிருப்பேன். வயலின் பிளாட்லேயும் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுதான் விஷுவல் மெத்தட்ஸ். இதான் வந்து நம்ம வந்து பாக்ஸ் பிளாட்டு, அப்புறம் ஸ்கேட்டர் பிளாட்டு. அந்த டாட்லாம் வந்து ஸ்கேட்டர் பிளாட்டில் டாட்டாக வரல. ஒரு சில டாட்லாம் வெளியே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் எல்லா டாட்டும் இருக்குது. ஒரு சில டாட்லாம் வெளியே இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் அவுட்லேயர்ஸ்னு அர்த்தம். அப்புறம் இன்ஸ்டாகிராம் எப்படி வரும், அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஒரு சில ஃப்ரீக்வன்சி வந்து கேப் விட்டு ஒரு சில ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா அர்த்தம்னா அது அவுட்லேயர்ஸ்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நான் அதை மறுபடியும் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. அப்புறம் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து Z ஸ்கோர். இந்த Z ஸ்கோர்ன்றது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா, ஒவ்வொரு காலமோட வேல்யூ மைனஸ் அந்த காலமோட மீன் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்படி பண்ணுற ஒரு ரேஞ்ச் வரும்ல, அந்த ரேஞ்சுக்குள்ளார அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அது வந்து நான் அவுட்லேயர். அந்த ரேஞ்சோட வெளியே இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவுட்லேயர்ஸ். ஏன் இந்த Z ஸ்கோர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக 3லேருந்து -3க்குள்ளார இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த Z ஸ்கோர் இருக்காங்க. அதாவது Z ஸ்கோர் அந்த வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கணும், 3லேருந்து -3க்குள்ளார இருக்கணும். ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட் இந்த Z ஸ்கோர் மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்க போது அது வந்து இன்டர் குவாரண்டைல் ரேஞ்ச், IQRன்னு நம்ம சொல்ல போகிறோம். இதான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ரேஞ்ச். இந்த IQRன்றது என்ன பேஸ் பண்ணி வரும்னாக்கா, என்னுடைய டேட்டா வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்ற கால்குலேஷன் பண்ண போகுது. இந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பர்சன்டைல் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா என்னுடைய டேட்டா 100க்குள்ளார தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பர்சன்டேஜ் யூஸ் பண்ண முடியாது. அந்த என் டேட்டா எந்த ரேஞ்சில் ஒன்றாலும் இருக்கலாம். ஸோ அப்போ நான் பர்சன்டேஜ் யூஸ் பண்ண போகிறேன். மொத்தம் நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குனாக்கா 5% இருக்குது. 0th பர்சன்டேஜ், 25th பர்சன்டேஜ், 50th பர்சன்டேஜ், 75th பர்சன்டேஜ், 100th பர்சன்டேஜ். 100th பர்சன்டேஜ் தான் மேக்ஸ் வேல்யூ. ஓகேவா? மின் வேல்யூ 0th பர்சன்டேஜ். நம்ம பர்சன்டேஜில் சொல்லும்போது எல்லாமே 100%ல தான் சொல்லுவோம். இங்கே 100% கிடையாது. பர்சன்டேஜ்னா அந்த மேக்ஸ் வேல்யூ அந்த டேட்டாவில் எவ்வளோ நாளாக இருக்கலாம். அதோட 75th பர்சன்டேஜ், அப்புறம் 25th பர்சன்டேஜ். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். Q1ம் Q3யும். Q0ன்றது 0, Q1 25, Q2ன்றது 50, Q3ன்றது 75, Q4ன்றது மேக்ஸ் 100. என்ன பண்ண போகிறேன், இந்த Q1ம் Q3யும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ Q3 மைனஸ் Q1 வர்றது தான் இன்டர் குவாரண்டைல் ரேஞ்ச். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப டென்சிட்டியாக இருக்கிற ஒரு டேட்டா. இந்த இன்டர் குவாரண்டைல் ரேஞ்சுக்கு லோயர் பவுண்டரி கண்டுபிடிக்கணும், அப்பர் பவுண்டரி கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, Q1 மைனஸ் 1.5 இன்ட்டு IQR. அப்பர் பவுண்டரிக்கு Q3 பிளஸ் 1.5 இன்ட்டு IQR. இந்த 1.5ன்றது ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ. என்ன அர்த்தம்னாக்கா, இதில் IQR விட 1.5% அதிகமாக எடுத்துடுறேன். எடுத்து Q1லேருந்து மைனஸ் பண்ணுறேன். ஆக்சுவல் Q1லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். அது மாதிரி Q3க்கு ப்ளஸ் பண்ணுறேன். IQRோட 1.5%. புரியுதா உங்களுக்கு? இப்போ IQR வந்து 3ன்னு வருதுன்னு வச்சுங்களேன். என்னோட Q1 வந்து 1ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். 1 மைனஸ் 1.5 இன்ட்டு 3. ஸோ அப்போது அது ஒரு ரேஞ்ச், கீழே ஒரு ரேஞ்ச் வரும். அதாவது ஒரிஜினல் மினிமம், அதாவது 25% விட கொஞ்சம் ரேஞ்ச் கீழே வரும். அந்த வேல்யூலேருந்து நான் எடுக்க போகிறேன். மீதி வேல்யூஸ்லாம் நான் என்ன பண்ணுற போகிறேன், லோயராக இருக்கிறதுலாம் அவுட்லைன் ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஸோ இதான் வந்து IQR. இதில் தேர்ட் கான்செப்ட் இருக்குது, மாடிஃபைட் Z ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. இந்த Z ஸ்கோர் கான்செப்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. இதான் மாடிஃபைட் Z ஸ்கோர்.
இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில அவங்க ஒரு ரேண்டமா இல்ல, ஒரு வேல்யூ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வேல்யூ பேர் வந்து மீடியன் அப்சல்யூட் டீவியேஷன் பேர். இந்த மேடு. ஓகே. இந்த மேடு அதாவது 0.6745 இன்டு எக்ஸ் மைனஸ் மீடியன் டிவைடட் பை மேடு. ஸோ இதே ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். எக்ஸ் மைனஸ் மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பதில் எக்ஸ் மைனஸ் மீடியன் டிவைடட் பை மேடு. அதை வர ரிசல்ட்டை 0.6745 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. இதோட ஸ்கோர் எப்படி இருக்குன்னா 3.5 இருக்கும். minus 3.5 to plus 3.5. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. ஏன் ஆனால் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஐக்யூஆர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, ஒரு வேல்யூ ஒன்று ஜென்ரேட் பண்ண போகிறேன். அந்த வேல்யூவில் ரேண்டமாக ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். 0லேருந்து 1 வரைக்கும் ரேண்டமாக அந்த நம்பர் இருக்கும். ஏன் ஏன்னா ரேண்டம் நம்பர் என்ன பண்ணுவோம், 0 to 1 தான் ஜென்ரேட் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை 100 நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. அதை விட இந்த 15, 16, 17, 19ன்ற ஒரு வேல்யூஸை ஆட் பண்ணுறேன். இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது அவுட்லையராக இருக்க போகுது. எக்ஸாம்பிளுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேட்டாவை டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் இதை டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ எனக்கு ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா, இது மாதிரி -2 இது மாதிரி சம் ரேஞ்ச் இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூஸ் வந்து இது மாதிரி 15, 16லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு இந்த காலமை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டிஎஃப் மட்டும் டிஸ்கிரைப் பண்ணுறேன். அப்போனா அதோட ரேஞ்ச் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? டிஎஃப் டாட் எஸ் போட்டணும், ஐ போட்டணும். இதில் பாருங்க, மினிமம் என்ன இருக்கு, -2. மேக்ஸிமம் என்ன இருக்கு, 19 இருக்கு. ஆனால் 75th பர்சன்டைல என்ன தான் இருக்கு, 0.69 தான் இருக்கு. 25th பர்சன்டைல 0.60 இருக்கு. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், இந்த மேக்ஸ் வேல்யூக்கும் இந்த 75th பர்சன்டைலுக்கும் ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு. இருக்கா? ஸோ அப்போது இதில் அவுட்லயர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இதை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மீன் என்ன இருக்கு, 0.79 தான் இருக்கு. ஆனால் இது அதுக்கு மேலே எங்கேயோ போயிருக்கு. ஸோ இதான் 2 சைன் நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிக்குது. டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த 75th பர்சன்டைலுக்கும் மேக்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன எப்படி இருக்கிறது சான்சஸ் இருக்கு, அவுட்லயர் இருக்கிறது சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி மின்னுக்கும் 25% நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அவுட்லயர் இருக்கிறது சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால அவுட்லயர் இருக்கிறது சான்சஸ் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இதை பாக்ஸ் பிளாட்டில் போட்டு நான் விஷுவலைஸ் பண்ண போகிறேன். ஓகே. நம்ம என்ன பிளாட் போட்டிருக்கோம், பாக்ஸ் பிளாட். ஓகே. இந்த வேல்யூ மட்டும் வச்சு பாக்ஸ் பிளாட் போட்டிருக்கேன். அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் பிளாட் விஷுவலைஸ் ஆக போகுது. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் காலம்க்கு எப்படி இருக்கு, இது வந்து மினிமம், இது வந்து மேக்ஸ், அந்த 25th பர்சன்டைல், இது வந்து 25th பர்சன்டைல், இது வந்து 75th பர்சன்டைல், இதுக்கு மேலே இருக்கிறதுல அவுட்லயர்ஸ். பாக்ஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் தான் வந்து நம்ம இதை பார்த்தோன்னே நம்ம 5 டேட்டா தானே ஆட் பண்ணோம். கரெக்டா? இங்கே பாருங்கள், 5 டேட்டா ஆட் பண்ணோம். அந்த 5 டேட்டாவும் அவுட்லயர்னு இதை பார்த்தே சொல்லிடுச்சு. இது வந்து ஐக்யூஆர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே. இதே நம்ம ஐக்யூஆர் கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த டேட்டா ஃப்ரேமில் இருந்து குவான்டைல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் 0.25 போட்டால் 25th பர்சன்டைல் எனக்கு கிடச்சிடும். 0.75 போட்டால் 75th பர்சன்டைல். இது Q1, Q3ன்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். Q3 மைனஸ் Q1 தான் ஐக்யூஆர். லோயர் பவுண்டோட ஃபார்முலா என்ன, Q1 மைனஸ் 1.5 இன்ட்டு ஐக்யூஆர். இது வந்து Q3 ப்ளஸ் 1.5 இன்ட்டு ஐக்யூஆர். இதான் வந்து என்னுடைய பவுண்டரி. இப்போ இந்த டேட்டாலாம் எதுக்குள்ளே இருக்கணும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தானே இருக்கணும். இந்த லோயர் பவுண்டரி அப்பர் பவுண்டரி ரேஞ்சுக்குள்ளே தானே இருக்கணும். அப்போது டேட்டா ஃப்ரேம் ஆஃப் வேல்யூ லெஸர் தான் லோயர் பவுண்டரியில் இருக்கணும், கிரேட்டர் தான் அப்பர் பவுண்டரியில் இருக்கணும். கரெக்டாக? அந்த டேட்டா ஃப்ரேமை மட்டும் நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். அப்போது அது இல்லாத டேட்டா ஃப்ரேம் மட்டும் நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். அதில் வந்து இது இல்லாத டேட்டா ஃப்ரேம், இந்த கண்டிஷனில் இல்லாத டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? அப்போ எனக்கு எத்தனை வேல்யூ கிடைக்கும், இங்கே 5 வேல்யூ கிடைக்கும்.
இந்த 5 வேல்யூ தான் இல்லாதது. நான் இந்த கண்டிஷனை மாத்தி போட்டிருக்கேன். லோயர் பவுண்டரி எப்பயுமே எப்படி இருக்கணும்? இதை விட கிரேட்டர் தானா இருக்கணும். ஓகே, இந்த வேல்யூலாம் லோயர் பவுண்டரி விட அதிகமாக இருக்கணும், அப்பர் பவுண்டரி விட கம்மியாக இருக்கணும். நான் ரிவர்ஸில் போட்டிருக்கேன். நான் எதுக்காக போட்டிருக்கேன்னா அவுட்லயர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ அதனால அந்த அவுட்லயர்ஸ் மட்டும் எனக்கு இங்கே வரும். அவுட்லயர்ஸை ரிமூவ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கண்டிஷனை ரிவர்ஸில் போட்டுக்கணும். லோயர் பவுண்டரி விட எங்கிட்ட இருக்கிற வேல்யூலாம் ஹையராக இருக்கணும், அப்பர் பவுண்டரி விட எங்கிட்ட இருக்கிற வேல்யூலாம் லெஸ்ஸராக இருக்கணும். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எனக்கு வேணும். இதை போட்டிங்கன்னா என்னுடைய அவுட்லயர் ரிமூவ் பண்ண டேட்டா எனக்கு கிடச்சிடும். கரெக்டா? ஸோ நான் இப்போ அவுட்லயர்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடுறேன். புரிஞ்சுதாப்பா? இதான் அவுட்லயர்ஸ் கண்டுபிடிக்கிற. இந்த அவுட்லயர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த 2 டெக்னிக் தான். ஒன்று வந்து ஜஸ்ட் விஷுவலைசேஷன் பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த டெக்னிக். 3 டெக்னிக் இருக்குது நம்மளுக்கு. ஜெட் ஸ்கோர்னு ஒரு டெக்னிக், ஐக்யூஆர்னு ஒரு டெக்னிக், மாடிஃபைடு ஜெட் ஸ்கோர்னு ஒரு டெக்னிக். மேக்ஸிமம் நம்ம ஐக்யூஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? அவுட்லயர்ஸு நீங்கள் ஒரு மெஷின் லேர்னிங் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அவுட்லயர்ஸும் கோரிலேஷன் இல்லாமல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு டேட்டா பார்த்த உடனே நீங்கள் ஒரு சம்மரி எடுத்து பார்க்குறீங்கன்னா நல் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? கவுண்ட்டு 105. அப்படின்னா அர்த்தம் இதில் 105 டேட்டாவும் இருக்குது. நல் இருந்ததுன்னா, ஒரு டேட்டா நல் இருந்தால் 104 தான் வந்திருக்கும். இதோட சைஸ் என்னது? 105 தான். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? நல் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதிங்கன்னா செக் பண்ணிடலாம். இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த நான் 2 கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, அந்த 2 கான்செப்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனாக்கா அதை விட்டுருவீங்க. மேக்ஸிமம் நல் இருக்காது, உங்களுக்கு வர டேட்டாலாம் நல் இருக்காது. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக வர டேட்டாலாம் அவுட்லயர்ஸும் இருக்காது. ஜென்ரலாக இருக்காது. ஆனால் நம்ம அவுட்லயர்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். அது நம்ம விஷுவலைசேஷன் பண்ணாவே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இதை பண்ணாவே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்படிலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த டிஸ்கிரைப் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு அவுட்லயர்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்த உடனே ஓரளவுக்கு தெரியும். ஓகே, சப்போஸ் அப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேர்ட் ஸ்டெப்பில் இந்த அவுட்லயருக்கான இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுவீங்க. எழுதி இது ஏதாவது ரிசல்ட் கொடுத்ததுன்னா அவுட்லயர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுவீங்க? அந்த அவுட்லயர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரிமூவ் பண்ண டேட்டா செட்டை எடுத்துப்பீங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் ஸ்கியூனஸ். இது வந்து ஒரு ஃபேன்சி வேர்டு மாதிரி தெரியும். ஸ்கியூனஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னாக்கா, சொல்லியிருக்கேன்னா கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த ஸ்கியூனஸ்ன்றது என்னன்னாக்கா உங்களுடைய டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு தெரியும். அதனால் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 1000 ரெக்கார்டு எடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? இப்போது நான் வந்து விண்டோட டைரக்ஷனை அனலைஸ் பண்ண போகிறேன். இந்த 1000 ரெக்கார்ட்ஸில் நார்த்தில் இருந்து விண்டு வர்றது மட்டுமே ஒரு 800 டேட்டா இருக்குது. மீதி தான் வந்து மீதி 200 டேட்டா தான் மீதி இருக்கிற டைரக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுங்க. அப்போது நீங்கள் இந்த டேட்டா அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மெஷின் லேர்னிங் எப்படி இருக்கிற டேட்டா மட்டும் தான் ஸ்டடி பண்ணும். நார்த்தில் இருந்து வர டேட்டா மட்டும் தான் நிறைய ஸ்டடி பண்ணும். அப்போ மீதி இருக்கிற டேட்டா கம்மியாக ஸ்டடி பண்ணும். இதை நான் ரிலேட் பண்ணணும்னா, ப்ராக்டிக்கலாக ரிலேட் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அதெல்லாம் 5 யூனிட் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை நல்லா படிச்சிட்டீங்க. அப்புறம் மீதி இருக்கிற 3 யூனிட்டை அந்த அளவுக்கு சரியாக படிக்கல. இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்துருக்கிற கொஷின் 3 யூனிட்லேருந்து வந்திருக்கு. என்ன பண்ணுவீங்க? எழுத முடியாது. இதே கான்செப்ட் தான் மெஷின் லேர்னிங்கில். மெஷின் லேர்னிங்கில் நீங்கள் இப்போ இதை அப்படியே நான் மெஷின் லேர்னிங்கில் ரிலேட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இது மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ எப்படி இருக்குனாக்கா, இந்த விண்டோட டைரக்ஷனில் நார்த் மட்டும் அதிகமாக இருக்குது, மீதி டேட்டாலாம் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மெஷின் லேர்னிங்கை ட்ரெயின் பண்ண போகிறீங்க. அது இந்த நார்த்துலேருந்து வந்த 800 டேட்டா பாயிண்ட்டை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கும். ஓகேவா? மீதி இருக்கிற டைரக்ஷனை கம்மியாக தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ இதை ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்க. ப்ரிடிக்ட் பண்ணுறதுல எதையுமே நார்த்து தரல, எல்லாம் வர ரிசல்ட்லாம் எப்படி இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. அதை தான் நார்த்து இருக்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்போது நீங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கான அக்யூரஸியும், எவ்வளோ ட்ரெயின் பண்ணீங்கன்ற அக்யூரஸியும், ப்ரிடிக்ட் பண்ணும்போது இருக்கிற அக்யூரஸியும் உங்களுக்கு மாறும்.
ட்ரெயின் பண்ணும்போது அது நீங்கள் ட்ரெயின் பண்ணது வந்து 95% அக்யூரஸியோட இருக்கு. அக்யூரஸினா என்னன்னாக்கா எவ்வளோ அது லேர்ன் பண்ணியிருக்கு, 95% லேர்ன் பண்ணியிருக்கு. ப்ரிடிக்ட் பண்ணும்போது 60% தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ இது ரெண்டுக்கும் கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்கு பேர் தான் ஓவர் ஃபிட்டிங். இந்த கேப்புக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல போனால் ஓவர் ஃபிட்டிங் சொல்லப்போம். இந்த ஓவர் ஃபிட்டிங் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கியூனஸ் இருக்குதுன்னா இருக்கும். அப்போது உங்கள் டேட்டா உங்கள் மெஷின் லேர்னிங் ஓவர் ஃபிட்டிங்காக இருக்கா இல்லையான்றது தெரியணும்னாக்கா, வருமா வராதா, ஓவர் ஃபிட்டிங் ஆகுமா ஆகாதான்னு தெரியணும்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த டேட்டாவோட ஸ்கியூனஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவீங்க. புரியுதா? இந்த ஸ்கியூனஸ் மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் ஸ்கியூனஸ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்கியூனஸ், ரைட் ஸ்கியூடு அதுன்னு சொல்லுவோம். ஓகே, நெகட்டிவ் ஸ்கியூனஸ் அது வந்து லெஃப்ட் ஸ்கியூடுன்னு சொல்லப்போம். நோ ஸ்கியூனஸ் அப்படின்ட்டு இது எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே இருந்தால், பாசிட்டிவ் ஸ்கியூவும் இருந்து நெகட்டிவ் ஸ்கியூவும் இருந்துச்சுனாவே உங்களுக்கு டேட்டா கண்டிப்பாக மெஷின் லேர்னிங்லேருந்து லேர்ன் பண்ணிட்டு வரும்போது ஓவர் ஃபிட்டிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓவர் ஃபிட்டிங்னா என்னன்னு நான் சொன்னேன், நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது பக்காவாக ட்ரெயின் ஆகிருக்கும், நல்ல அக்யூரஸி நல்லா கிடச்சிருக்கும். ஆனால் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரஸியே இருந்திருக்காரு. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். நான் படிக்கும்போது எல்லா யூனிட்டும் நான் வந்து இதெல்லாம் படிச்சிருப்பேன், 2 யூனிட் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருப்பேன்னு இருக்கும். ஓகேவா? நான் எக்ஸாமில் எழுதியிருப்பேன், பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இதுதான் வந்து ஓவர் ஃபிட்டிங் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, சரி. இதில் பாசிட்டிவ் ஸ்கியூனஸ் நெகட்டிவ் ஸ்கியூனஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்கள் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இது மாதிரி இருந்ததுன்னா, இது ஹிஸ்டோகிராம் போட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது என்ன டேட்டானாக்கா பாசிட்டிவ் ஸ்கியூ இருக்கிற டேட்டா, ரைட் ஸ்கியூடு. இது எப்படி ஈஸியாக சொல்லுனாக்கா, எடுத்தோடனே உங்களுக்கு டேட்டா எப்படி இருக்கு, லெஃப்ட் சைடில் பீக்கில் போகுது, அப்படின்னா இது என்னது, ரைட் ஸ்கியூடு. இது வந்து ரைட் சைடில் பீக்கில் போகுது, அதனால லெஃப்ட் ஸ்கியூடு. அவ்வளோதான். ஏன் அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் சொல்லணும், இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஓகே, பாசிட்டிவ்னா நம்ம என்னன்னு சொன்னேன், ரைட் ஸ்கியூ. ஏன் இது இப்படி இறங்கி இருக்குல்ல இது, ஸோ எந்த பக்கம் இறங்கி இருக்கோ அந்த ஸ்கியூ அப்படி நான் வச்சுங்க, ரைட் ஸ்கியூடு. இது எந்த பக்கம் இறங்கி இருக்கு, லெஃப்ட் சைடில் தான் இறங்கி இருக்கு, அதனால ரைட் ஸ்கியூ. அப்போ இந்த டேட்டா நார்மலான டேட்டா, இந்த டேட்டாவும் நார்மலான டேட்டா, இந்த டேட்டாவும் நார்மலான டேட்டா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரைட் ஸ்கியூட் லெஃப்ட் ஸ்கியூடில் இப்படி தான் இருக்கும், வேற எங்கேயும் அப்படியே கம்மியாகிட்டே வரும், இது இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் இந்த ஒரு டேட்டா பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இது இந்த ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கிற டேட்டா பாயிண்ட் மட்டும் நிறைய இருக்குது, இதெல்லாம் இந்த டேட்டா பாயிண்ட்லாம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த டேட்டா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரேண்டம் நம்பர் எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ எப்படி இருக்குனாக்கா பாசிட்டிவ் வேல்யூஸ். ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ஸ்கேல் ரெண்டாக இன்க்ரீஸ் ஆகணும், சைஸ் வந்து 1000 டேட்டா. அதே மாதிரி ஒரு டேட்டா நெகட்டிவாக நான் ஜென்ரேட் பண்ணுறேன், அதே எக்ஸ்போனென்ஷியல் நெகட்டிவாக போட்டுக்கிறேன், அதே டேட்டா, ரெண்டுமே ஒரே டேட்டா தான். இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கும், அது நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே, ஸோ அப்புறமா வந்து இந்த ஸ்கியூன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது எதில் இருக்குது, ஸ்டாட்டில் இருக்குது, சைக்பையில் இருக்கிற ஸ்டாட் ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்குது ஸ்கியூ. இந்த ஸ்கியூவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகுது, இது வந்து எவ்வளோ ஸ்கியூ இருக்குது, இதில் எவ்வளோ ஸ்கியூ இருக்குன்ட்டு. இதில் இருக்கிற வர வேல்யூ பாசிட்டிவ்ல வரும், இதில் வர வேல்யூ நெகட்டிவ்ல வரும். ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். இது வந்து ஸ்கியூ இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கான ஒரு மெத்தட் இது. நான் விஷுவலாக பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணலாம், ஒரு ஹிஸ்டோகிராம் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். நான் இங்கே ஒரு ஃபிகர் வச்சுருக்கேன், அந்த ஃபிகரில் ஃபர்ஸ்ட் ரோவில் 2 காலம் இருக்க போகுது. இது அப்படி தான் சப்ளாட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மேட் பிளாட் லிப்பில், ஒரு ரோ 2 காலம், அதில் ஃபஸ்ட்டு காலம், அதில் நான் என்ன பிளாட் பண்ணுறேன், ஒரு ஹிஸ்டோகிராம் டேட்டா பாசிட்டிவ்ன்ற இதோட ஹிஸ்டோகிராம் பாஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் ரெண்டு பிளாட் இருக்குது, அதில் 2வது காலமில் நான் என்ன பண்ணுறேன், நெகட்டிவ். ஸோ அதை நான் ஷோ பண்ணுறேன். ஷோ பண்ணனாக்கா எனக்கு இந்த டேட்டா எக்ஸ்போனென்ஷியல் டேட்டா எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஒரு கர்வாக லீனியர் மாதிரி இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கர்வ் எப்படி இருக்கும், ஏன் ஸோ அது இப்படி தான் இருக்கும், எக்ஸ்போனென்ஷியல் டேட்டா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஏன் ஸோ அந்த டேட்டா இது எக்ஸ்போனென்ஷியலாக எவ்வளோ எக்ஸ்போனென்ஷியல் ஆகுது, 1.78. இது எவ்வளோ எக்ஸ்போனென்ஷியலாக டிக்ரீஸ் ஆகுது, -1.78 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதான்
ஓகேவா? ஸோ இந்த டேட்டா தான் நம்மளுக்கு கிடைச்சது. ஓகேவா? இப்போ இது புரிஞ்சுதா? எக்ஸ்போனன்ஷியல் அதாவது ஸ்கியூனஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுதா? நான் இது எக்ஸாம்பிளுக்காக இதை உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஒரிஜினல் டேட்டா வச்சு இப்போ இந்த ஸ்கியூனஸை நம்ம எப்படி வந்து ஒரிஜினல் டேட்டா இப்போ பார்க்க போகிறதுல நம்ம இடிஎல்ல நிறைய ஒர்க் ஷாப் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ பார்க்கும்போது நான் இந்த இடிஏ டெக்னிக்ஸ் என்னென்னலாம் அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஒரிஜினல் டேட்டாக்கு அதை வச்சு பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஸ்கியூனஸை எப்படிலாம் நான் வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு டேட்டாவில் ஸ்கியூனஸ் இருக்குது, ஸ்கியூனஸ் இருக்குன்றதுனால எனக்கு மிஷின் லேர்னிங் டெவலப் பண்ண முடியாது அப்படின்றது இல்லை, பண்ணலாம். அப்போ அந்த ஸ்கியூனஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 டெக்னிக் இருக்க போகுது. ஓகே, இந்த 4 டெக்னிக்ல இந்த எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வந்துச்சு. ஓகே, இந்த ஸ்கியூனஸை நம்ம 4 கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கான்செப்ட் தான். டிரான்ஸ்ஃபர்மேஷனா நம்ம என்ன, ஒரு காலமை இன்னொரு காலமாக மாற்றுறது, இல்லை ஒரு காலம்லேருந்து இன்னொரு காலமாக ஜென்ரேட் பண்ணுறது, இதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம எந்தெந்த காலமாக ஸ்கியூனஸாக இருக்கோ அந்த காலமுக்கு லாகர்தம் அப்ளை பண்ணுவோம். லாக் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்கியூனஸ் போகும். லாகர்தம் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி, லாக் என்ன பண்ணும், எல்லாம் ஒரு பேஸாக மாற்றும். அதான் லாகர்தமோட ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? அதான் ரெடியூஸ் பாசிட்டிவ் ஸ்கியூனஸ் பை கம்பேரிங் த ரேஞ்ச் ஆஃப் ஹை வேல்யூஸ். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணும், கம்மியாகும். நம்ம லாக் எக்ஸ் எடுக்கிற மாதிரி தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுவும் என்ன பண்ணும், பாசிட்டிவ் இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த வேல்யூஸ் ரேஞ்ச் கம்மியாகும். ஸோ அதனால ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது தான் முக்கியமானது பாக்ஸ் காக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாக்ஸ் காக்ஸ் எங்கேயோ ஸ்டாட்லேயோ எங்கேயோ கேள்விப்பட்டேன், மேக்ஸில் தான் வரும். அது மேக்ஸில் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். யா, இது என்னன்னாக்கா சிம்பிளாக ஒரு வேல்யூ ஒன்று லேம்டான்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் பவர் லேம்டா -1 டிவைட் பை லேம்டா. நம்ம இந்த லேம்டா வேல்யூ பேஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸுக்கும் எக்ஸ் பவர் லேம்டா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் -1ஆல் டிவைட் பண்ணிட்டு டிவைட் பை லேம்டா பண்ணிட்டீங்கன்னா வர வேல்யூ தான் பாக்ஸ் காக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பண்ணுற வேல்யூ. இதை இதோட புரிஞ்சுங்க. இதில் லேம்டா வேல்யூ என்ன, அது எப்படி வரும்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரெசிப்ரோக்கல்ன்றது என்னது, ஒரு நம்பரை ஒன் டிவைட் பை அந்த நம்பர் போட்டால் அதான் ரெசிப்ரோக்கல். கரெக்டாக தான், நான் மேக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ரெசிப்ரோக்கல் இப்போ 10 இருக்குன்னா 10ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, 1 டிவைட் பை 10, அதான் ரெசிப்ரோக்கல். கரெக்டாக? 2ஓட ரெசிப்ரோக்கல் 1 டிவைட் பை 2. ஸோ அதுதான், அது மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். ஆனால் ரெசிப்ரோக்கல் எதுக்கு தான் யூஸ் ஆகுனாக்க பாசிட்டிவ் தான். ஓகே, ஸோ பாக்ஸ் காக்ஸ் தான் ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால நம்ம மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாக்ஸ் காக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரிஜினல் டேட்டா இருக்குது, பாசிட்டிவ் ஸ்கியூனஸ் நெகட்டிவ் ஸ்கியூனஸ் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லாக் எடுக்கிறேன். நம்பையில் லாக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் இருக்கிற பாசிட்டிவ் டேட்டா ஃபுல்லாக லாகாக மாற்றுறேன். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஜஸ்ட் அந்த நம்பர்லாம் ஸ்கொயர் ரூட்டில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாட்ல ஸ்ட்ரைக்பையில் ஸ்டாட்ல பாக்ஸ் காக்ஸ்னு ஒன்று இருக்குது, அல்காரிதம். அந்த அல்காரிதமுக்கு நான் இந்த டேட்டாவை அனுப்புகிறேன். ஓகேவா? ஏன் நான் இந்த இடத்துல 1 அப்ளை பண்ணேன், பாக்ஸ் காக்ஸில் எக்ஸ் பவர் எடுக்கணும் இல்லையா, 0ன்ற வேல்யூ இருந்தால் என்ன வேல்யூ நான் ரீப்ளேஸ் பண்ணணும், 1ஆ மாற்றிக்கிறேன். அதனால எல்லாத்துலேயும் +1 ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அப்போது இது எல்லாமே என்ன ஆகும், ஒன் ரேஞ்சில் பாக்ஸ் காக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ இப்போ இதை நான் ஃபிகர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம விட்டது என்னது, ரெசிப்ரோக்கல். அது 1 டிவைட் பை எக்ஸ் போட்டிங்கன்னா ரெசிப்ரோக்கல் வந்துடும். ஓகே, நம்ம இது மூணுத்தையும் நான் இங்கே பிளாட் பண்ணுறேன். எல்லாமே இன்ஸ்டாகிராம் தான். ஒன்று வந்து இது லாகர்தம், இது ஸ்கொயர் ரூட்டு, இது பாக்ஸ் காக்ஸ். இதை வச்சு நான் லாகர்தம் எப்படி இருக்கு, இது வந்து பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் மட்டும் தான். பாசிட்டிவ் எப்படி இருந்துச்சு, இங்கே பெரிய நம்பர் வந்து இப்படி சின்ன நம்பர் எப்படி தானே வந்துச்சு பாசிட்டிவ். இது எப்படி வந்திருக்கு, ஓரளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட். ஆனால் இருக்கிறதுல எது நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ இதனால வேல்யூ மாறிடுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாறாது.
இதெல்லாம் அதனால தான் இதெல்லாம் என்னது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாத இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட்டா வச்சிருக்கேன். மினிமம் வந்து 1 இருக்கு, மேக்ஸிமம் 100 இருக்கு. நான் பாக்ஸ் காக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன். மினிமம் வேல்யூ என்ன இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குனாக்கா 100க்கு ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கும், 1க்கு ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கும். உள்ள இருக்கிற ரேஞ்ச் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ல இருந்து 100 வரைக்கும் 100 டேட்டா இருக்கு. நான் பாக்ஸ் காக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் இதுவும் ஒரு ரேஞ்சுக்குள்ளார 100 வேல்யூ தான் வரும். அந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் அந்த லாம்டா வேல்யூ வச்சு மாறும். மேக்ஸிமம் இது எப்படி போகும்னாக்கா 0 டு ஒரு 3 இல்லை 2 அது மாதிரி ரேஞ்சுக்குள்ளார வரும். ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்கள் டேட்டா அது மாதிரி ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ தான் இப்போ நம்ம இது 1லேருந்து 100 வரைக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனா எப்படி இருக்கும் எல்லா வேல்யூ 100 ஸ்கொயர் ரூட் என்னது 2 தானே? ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? அப்போ டேட்டா எப்படி இருக்கும்? 1 ஸ்கொயர் ரூட் என்னது 1 தானே? இப்போ 1 to 10 இருக்கும். கரெக்ட் தானே? எல்லா வேல்யூக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? இப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன 100. 100 ஸ்கொயர் ரூட் 10. 99 ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கும்? கண்டிப்பாக 9 பாயிண்ட் சம்திங்கில் தான் இருக்கும். அது மேலே போகாது. கரெக்டா? 1 ஸ்கொயர் ரூட் என்ன, 2 ஸ்கொயர் ரூட் என்ன? ஸோ 1 விட கொஞ்சம் ஹையராக இருக்கும். 3 ஸ்கொயர் ரூட் 2 விட கொஞ்சம் ஹையராக இருக்கும். 4 ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கும்? 2 இருக்கும். 5 ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கும்? 2 பாயிண்ட் சம்திங்கில் வரும். அப்போ உங்கள் டேட்டா ரேஞ்சு ரொம்ப ஸ்ப்ரெட்டாக இருந்தது என்ன ஆயிருக்கும்? கம்மியாக இருக்கும்ல. ஸோ 1லேயே ஒரு 3 வேல்யூ இருந்திருக்கும், 2லேயே ஒரு 2 வேல்யூ இருக்கும், 5லேயே ஒரு 10 வேல்யூ இருக்கும். கரெக்டா? அப்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஆகிடும்? ஓரளவுக்கு ஈக்குவலாக. அதனால தான் இங்கே பாருங்கள் 0 to 0.5 எவ்வளோ வேல்யூ இருந்திருக்கு தெரியுதா? அது இப்போ 2லேருந்து 2.5 இவ்வளோ வேல்யூ இருந்திருக்குன்னு அர்த்தம். இது புரிஞ்சுதா? அது இதே லாகர்தம்னா என்ன பண்ணுவோம்? மேக்ஸ் வேல்யூ மின் வேல்யூ வச்சு லாகர்தம் எடுக்கும். ஸோ அதுதான் அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும். இதே பாக்ஸ் காக்ஸ்ன்றது அந்த லாம்டா வச்சு. ஸோ இதுவும் அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கும். அதனால தான் இது வந்து ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். இதில் பாருங்க 0 to 2.5. இப்போ 0 to 5 எவ்வளோ இருக்கு? இவ்வளோ ரேஞ்ச் இருக்கு. இது 0 to 5 கொஞ்சம் தான் ரேஞ்ச் இருக்கு. கரெக்டா? இதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற. ஆனால் இங்கே நீங்கள் 0ன்னு சொல்றது அங்கே அதே வேல்யூ தான், ஆனால் வேற நம்பரை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதனால இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வேல்யூ மாற்றலை, வேல்யூட ரெப்ரசன்டேஷனை தான் மாற்றிருக்கோம். வேல்யூன்றது ஆல்வேஸ் சேம். இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் எல்லாத்துலேயும் கிராம்ஸில் கிலோகிராம்ஸில் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் கிராம்ஸில் மாற்றலாம். ஒன்று தானே? இப்போது 1 கிலோகிராம்ன்றது 100 கிராம்ஸ்ன்னு சொல்கிறேன். ரெண்டும் ஒன்று தானே? ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்? வேற ஒரு ஃபார்மெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் 100ன்ற வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கப்புறம் 10ன்னு மாறுது. அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 18 இருந்தால் அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? அதே அளவு தான் ரெடியூஸ் ஆகும். இப்போ நான் 1 கிலோன்றத 100 கிராம்னு சொல்கிறேன், 1.5 கிலோன்றத 150 கிராம் 1500 கிராம்ஸ்ன்னு சொல்ல போகிறேன். ரெண்டுமே சேம் தானே? ஒரு கிலோவும் 1.5க்கு என்ன டிஃப்ரென்ஸோ அதே டிஃப்ரென்ஸ் தானே 1000க்கும் 1500 கிராம்ஸ்க்கும். கரெக்டாக? என்ன நம்பர் சிஸ்டமில் தான் மாறுமே தவிர ரெப்ரசன்டேஷன் சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு வேல்யூ 10ன்னு சொல்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட்டில் 100ன்னு சொல்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட்டில் 10ன்னு சொல்ல போகிறேன். அதே வந்து இன்னொரு வேல்யூ வந்து 16 இருக்குது, ஸ்கொயர் ரூட்டில் என்னன்னு சொல்ல போகிறேன்? 4ன்னு சொல்ல போகிறேன். அப்போது 16க்கும் 100க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டோ அதே தான் 6க்கும் 10க்கும் இருக்கிற 4க்கும் 10க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து 10ல் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், இது 1ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நடக்கும். புரியுதா? இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறோன்ட்டு? ஸோ டேட்டாவோட ரேஞ்ச் மாறுமே தவிர அதோட ரெப்ரசன்டேஷன் மாறாது. இது 100 இருக்கும், இப்போ இருக்கிறது 10 இருக்கும். 10க்கும் 100க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அதான் மற்ற காலமுக்கும் 2 காலமுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது புரியணும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அப்ளை பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது பெரிய கான்செப்ட் கிடையாது. நம்ம ஆக்சுவலாக சொல்கிற வேல்யூக்கு பதில் இன்னொரு வேல்யூ அங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 100ன்னு சொல்கிறதுக்கு பதில் நான் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறேன் 10ன்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? 40ன்னு சொல்கிறதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன்? இன்னொரு வேல்யூ சொல்ல போகிறேன். இப்போ 25ன்னு சொல்கிறதுக்கு பதில் 5ன்னு சொல்ல போகிறேன். 100க்கும் 25க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே தான் 5க்கும் 10க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்கியூனஸ். இந்த ஸ்கியூனஸை ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து
இந்த அல்காரிதம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறது. ஸ்கியூனஸ் எப்படிமா உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து இது எய்தர் இது ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து இது வந்து ரைட் ஸ்கியூடு, இது வந்து லெஃப்ட் ஸ்கியூ. நீங்கள் ஜென்ரலாக ரைட் ஸ்கியூட் லெஃப்ட் ஸ்கியூன்னு சொல்லி பழகாதீங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ்னா எப்படி இருக்கும்? ஸோ 0ல இருந்து பாசிட்டிவ் நம்பரில் வரும். நெகட்டிவ் ஸ்கியூட்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்லேருந்து ஹையஸ்ட் நெகட்டிவ் நம்பர் 0 டுவர்ட்ஸ் 0 போகும். இப்படி இருந்தால் லெஃப்ட் ஸ்கியூடு, இல்லை இது வந்து நெகட்டிவ் ஸ்கியூடு, இது வந்து பாசிட்டிவ் ஸ்கியூடு. எந்த ஸ்கியூடாக இருந்தாலும் நீங்கள் பாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஸ்கியூனஸ் போயிடும். ஓகே, சரி. சரி, நம்ம ஸ்கியூனஸ்க்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன், அது பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு, இதை பார்க்கலாம். இந்த கான்செப்டுக்கு பேர் ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங். சரி, இது பார்க்காம என்னென்ன ஹைபாத்தசிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல ஹைபாத்தசிஸ், ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ். ரெண்டே ரெண்டு தான். நல்ல ஒன்று, ஆல்டர்னேட் ஒன்று. H0 H1ன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல ஹைபாத்தசிஸ், ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் அப்படின்னா ஒரு கான்செப்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹைபாத்தசிஸ் இருக்குது, அந்த கான்செப்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹைபாத்தசிஸ் இருக்குது. சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்க, அந்த அனாலிசிஸை ரிஜெக்ட் பண்ண போறீங்க, அப்போ உங்களுக்கு நல்ல ஹைபாத்தசிஸ் வேணும். ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்க, அந்த அனாலிசிஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஃபேவராக இருக்குது, அதுக்கு பேர் H1 ஹைபாத்தசிஸ். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண போறீங்க ஒரு டேட்டா வச்சு. ஓகேவா? மழை பெய்யும் அப்படின்றது H1 ஹைபாத்தசிஸ், மழை பெய்யாதுன்றது H0 நல்ல ஹைபாத்தசிஸ். புரியுதா இப்போ? அப்போ இந்த ஹைபாத்தசிஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரிடிக்ட் பண்ண போறது நடந்ததுன்னா அது H1 ஹைபாத்தசிஸ். நீங்க ப்ரிடிக்ட் பண்ண போறதுக்கு ஆப்போசிட்டா நடந்ததுன்னா அது வந்து நல்ல ஹைபாத்தசிஸ். ஸோ நீங்க என்ன ப்ரிடிக்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஹைபாத்தசிஸ் வரும்னாக்கா, பைனரி வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஹைபாத்தசிஸ் கண்டுபிடிக்க முடியும். நான் பைனரி ப்ரிடிக்ட் பண்ணும்போது ஹைபாத்தசிஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ விண்ட் டைரக்ஷன் எந்த சைடு இருக்க போது நான் கண்டுபிடிக்க போறேன். இது பைனரி ப்ரிடிக்ஷனா, கிளாசிஃபிகேஷன் ப்ரிடிக்ஷனா, மல்டி கிளாஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்டி கிளாஸ். ஏன்னா விண்ட் டைரக்ஷன் எப்படி வரும்? மல்டிபிள் டைரக்ஷன்லேருந்து வரும். அப்போ மல்டிபிள் வேல்யூஸ் நான் ப்ரிடிக்ட் பண்ண போறேன். அதனால அது பைனரி ப்ரிடிக்ஷன் நம்ம சொல்ல மாட்டோம். அது என்ன சொல்லுவோம்னா மல்டி கிளாஸ். கிளாஸ்ன்றது என்னன்னாக்கா அந்த வேல்யூஸ், மல்டிபிள் வேல்யூஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குல்ல, அதனால அதெல்லாம் மல்டி கிளாஸ் ப்ரிடிக்ஷன் சொல்ல போறோம். பைனரி ப்ரிடிக்ஷன்னா நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா, எஸ் ஆர் நோ ரெண்டு தான் வரும் இல்லையா? இப்போ நான் ஒரு இமெயில் ரீட் பண்ண போறேன், அந்த இமெயில் வந்து ஸ்பேமா இல்லையா, ரெண்டு தான் வரும். கரெக்டா? நான் இப்போ வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன், அந்த டெஸ்ட் பாசிட்டிவா நெகட்டிவா ரெண்டு தான் வரும். கரெக்டா? ஸோ இதுக்கு பேர் என்னது? பைனரி கிளாசிஃபிகேஷன். ரெண்டே ரெண்டு தான் வருது, அவுட்புட் ரெண்டு தான் வரும். ரெண்டுத்துக்குள்ள இருந்தால் பைனரி கிளாசிஃபிகேஷன். மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? மோர் தென் 2 அவுட்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ நான் விண்ட் டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண போறேன். விண்ட் டைரக்ஷன் ஒரு 10 விண்ட் டைரக்ஷன் இருக்கு, 10 விண்ட் டைரக்ஷன் வந்து ஏதாவது ஒரு விண்ட் டைரக்ஷன் தான் வரப்போகுது. இதுக்கு பேர் என்னதுன்னா மல்டி கிளாஸ் ப்ரிடிக்ஷன் சொல்றப்போ. புரியுதாப்பா? அப்போ இந்த ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் எப்போ மட்டும் தான் ஒர்க் ஆகும்? பைனரி ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபேவரா நடந்ததுன்னா, அதாவது நீங்க ப்ரிடிக்ட் பண்ண போறது பாசிட்டிவா நடந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? H1. உங்களுக்கு ஆப்போசிட்டா நடந்தா நல்ல ஹைபாத்தசிஸ் H0. ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் அண்ட் நல்ல ஹைபாத்தசிஸ். புரிஞ்சிச்சா? அது அந்த முடிஞ்சு வச்சது. இதைதான் புரிய வைக்கிறேன் நான் உங்களுக்கு. இது எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். இங்க பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன இருக்குன்றதை நான் இப்போ பிரீஃப் பண்ண போறேன். பட் ஹைபாத்தசிஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, இதுல என்னென்ன ஹைபாத்தசிஸ், இந்த ஹைபாத்தசிஸ்ல இருந்து நான் என்ன எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு ப்ரிடிக்ட் பண்ண போறேன். எனக்கு அது வந்து ப்ரிடிக்ஷன் சொல்லிடுச்சு. ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு 1000 டேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் பண்றதுக்கு, அது ப்ரிடிக்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, டெஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 500 டேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன்.
500 டேட்டாவையும் அது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்குன்னு நான் பார்க்க போறேன். அந்த 500ல நல் ஹைபாதிசிஸ் எவ்வளோ, ஆல்டர்னேட் ஹைபாதிசிஸ் எவ்வளோன்னு நான் செக் பண்ண போறேன். அப்போ நல் ஹைபாதிசிஸோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? மழை வராதுன்றதுக்கு இருக்கும். ஆல்டர்னேட் ஹைபாதிசிஸ்க்கான ரிசல்ட் எப்படி இருக்கும்? மழை வரும்ன்றது இருக்கும். அந்த 500 டேட்டால 300 டேட்டா மழை வராதுன்னு இருக்கு, 200 டேட்டா தான் மழை வரும்னு இருக்கு. அப்போ உங்க மெஷின் லேர்னிங் மாடல் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஹைபாதிசிஸ் தான் நிறைய ப்ரிடிக்ட் பண்ணும். ஏன்னா உங்க டேட்டா நீங்க ட்ரெயின் பண்ண டேட்டா எப்படி இருக்கும்? எல்லாமே நல்ல ஹைபாதிசிஸ்க்கு வராம, அதாவது மழை வராதுன்ற டேட்டாவுக்கு தான் நீங்க நிறைய ட்ரெயின் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். இதை வச்சு நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா உங்க மெஷின் லேர்னிங் மேக்ஸிமம் எதை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அதான் இதோட கான்செப்ட். இதில் நிறைய உங்களுக்கு நான் ஒரு சில டேர்ம்லாம் ஹை லெவலில் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க தெரிஞ்சிடும். இந்த ஹைபாதிசிஸ் டெஸ்டிங்கை நீங்கள் உங்களுக்கு எப்போ நல்லா புரியும்னாக்கா, நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 4 வாரம் கழிச்சு கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். அப்போ தான் அது புரியும். பட் ஹைபாதிசிஸ்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சா போதும். இப்போ உங்களுக்கு ஸ்கியூனஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கா? அந்த டேட்டா நீங்கள் இன்னும் பார்க்கல எப்படி இருக்கும்ட்டு, அதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கும்போது தானே பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஏன் அதே மாதிரி ஹைபாதிசிஸ் டெஸ்டிங் எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணீங்கன்னா பைனரி கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன் மல்டி நம்பரை ப்ரிடிக்ட் பண்ணும்போது ஹைபாதிசிஸ் டெஸ்டிங் வருமா? நாளைக்கு எவ்வளோ மில்லிமீட்டர் மழை பெய்யும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன், வராது. ஏன்னா எவ்வளோ மழை பெய்யுன்றது எனக்கு எப்படி தெரியும்? அப்போ இதுதான் எக்ஸ்பெக்டட்னு எனக்கு தெரியாது இல்லை, அதனால ஹைபாதிசிஸ் டெஸ்டிங் அங்கே வராது. நான் எந்த டைரக்ஷனில் காத்தடிக்க போகுதுன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணணும், அதுக்கும் நல்ல ஹைபாதிசிஸ் வராது. நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா, இது மாதிரி ஒரு மாடல் டெவலப் பண்ணுறீங்க. அப்போ அந்த மாடலை லாஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஹைபாதிசிஸ் எவ்வளோ இருக்குது, ஆல்டர்னேட் ஹைபாதிசிஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவீங்க. எதுக்கு இதை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாடல் எதை ப்ரிடிக்ட் பண்ணணும் நிறைய அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரே கான்செப்டுக்காக மட்டும்தான் இந்த ஹைபாதிசிஸ் டெஸ்டிங் பண்ணுறது. ஓகே சரி, இதில் என்னென்ன டெக்னிக் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டி டெஸ்ட்னு ஒரு டெக்னிக் இருக்கு. Z ஸ்கோர் மாதிரி Z டெஸ்ட் மாதிரி டி டெஸ்ட். இந்த டி டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள்ல இருந்து ப்ரிடிக்டட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நான் அதை டேரெக்டாக உங்களுக்கு எங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது குரூப் 1 சாம்பிள், இது ப்ரிடிக்டட். இதோட டி டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். இது இன்க்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ், இது ஒரு வேல்யூ, இது இன்க்ரீஸ் ஆகுது, இது ஒரு வேல்யூ, இது இன்க்ரீஸ், இது இன்க்ரீஸ், இது இன்க்ரீஸ், இது இன்க்ரீஸ். கரெக்டா? இது ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல எப்படி ஆகுதுன்ட்டு, அந்த பேட்டர்ன் தான் நம்ம டி டெஸ்ட்ல கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னாக்கா இதுக்கு இருக்கும் ஆவரேஜா ஒரு 6 வேல்யூஸ் டிஃபரெண்ட் இருக்கும் ஆவரேஜா எடுத்தீங்கன்னா. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போறோம். Test whether the same sample mean differ from a known value. இப்போ இதுக்கு ஆவரேஜ் எடுங்க, இதுக்கு ஆவரேஜ் எடுங்க. இந்த ஆவரேஜ்க்கும் இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க. அதே டிஃபரன்ஸ் தான் இதுக்கு ஆவரேஜ் எடுத்து இது டிஃபரெண்ட் எடுத்தீங்கனாலும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இது ஆல்டர்னேட் ஹைபாதிசிஸ். அப்படி இல்லைனாக்கா இது நல்ல ஹைபாதிசிஸ். ஏன்னா நீங்க எக்ஸ்பெக்டட் என்ன, இது 20 இருந்ததுன்னா இது 27 இருக்கணும், இது 21 இருந்தா 33 இருக்கணும்ன்றதான் எக்ஸ்பெக்டேஷன். அப்போ இதோட மீன் வேல்யூக்கும் ஒவ்வொரு வேல்யூக்கும் வர டிஃபரன்ஸ், இதோட மீன் வேல்யூக்கும் ஒவ்வொரு வேல்யூக்கும் வர டிஃபரன்ஸோட சம் ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது ஆல்டர்னேட் ஹைபாதிசிஸ், அப்படி இல்லைன்னா நல்ல ஹைபாதிசிஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இதில் 1 சாம்பிள் டெஸ்ட் எடுத்தா எப்படி இருக்கும், 2 சாம்பிள் டெஸ்ட், பேர்டு சாம்பிள் டெஸ்ட். ஸோ இதுக்கு கான்செப்ட் புரிஞ்சுங்க, அவ்வளோதான். இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது டி டெஸ்ட் இண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, இண்டிவிஜுவல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ரெண்டுத்துக்கும் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றது தெரியும். ஏன் இதை பேஸ் பண்ணி பி வேல்யூன்னு ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த பி வேல்யூ எப்படி இருக்கணும்னாக்கா லெஸ்ஸர் தேன் அப்புறம் கிரேட்டர் தேன் இருக்கும். லெஸ்ஸர் தேன் இருந்ததுன்னா நல்ல ஹைபாதிசிஸ், கிரேட்டர் தேன் இருந்ததுனாக்கா ஆல்டர்னேட் ஹைபாதிசிஸ். ஃபெயில் டு ரிஜெக்டட் நல் பாயிண்ட். இப்போ ஃபெயில்னாக்கா என்ன அர்த்தம்? ஆல்டர்னேட் ஹைபாதிசிஸ். அப்போ பியோட வேல்யூ
கிரேட்டர் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபான்றது டுவர்ட்ஸ் 0 அண்ட் 1 அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நல் ஹைபோதசிஸ், இது வந்து ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன கான்செப்ட்ல வந்திருக்கு? 0 டுவர்ட்ஸ் 0 வந்திருக்கு. அப்போ இது வந்து ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஸோ அப்போ எல்லாமே ஒரு ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கு அப்படின்னு. ஸோ அதே தான் நம்ம இங்க ஒரு சீ ஸ்கொயர் டெஸ்ட்னு ஒன்று யூஸ் பண்ண போறோம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீ ஸ்கொயர் டெஸ்ட் நம்ம ஸ்டாட்ல இதுதான் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். டி டெஸ்ட்டை விட சீ ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அதுக்கு அடுத்தது அனோவா அப்படின்னு ஒன்று இருக்கு, அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். ஓகே, இதில் நம்ம மேக்ஸிமம் இப்போ கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சீ ஸ்கொயர் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுவும் என்ன தரப்போகுது? இதே தான் பி வேல்யூ தரப்போகுது. ஸோ இது 10, 20, 30, இது 6, 9, 12. இது பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த ரேஞ்ச் ஈக்குவலாக இல்லை. கரெக்டா? ஸோ இது வந்து 0.8. ஸோ நல்ல ஹைபோதசிஸ் இது. டுவர்ட்ஸ் 0க்குள்ள இருந்தால் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஏன் அதே மாதிரி அனோவான்றது இதுவும் அதே மாதிரி கான்செப்ட்ஸ் தான். இது என்ன பண்ணணும்? மினிமம் நீங்கள் 3 குரூப் யூஸ் பண்ணணும். 3 குரூப்புக்குள்ளார இருக்கிற டிஃபரன்ஸ் பண்ணுறது தான் அது அனோவா. ஸோ அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் இதில் இது எப்படி ஒர்க் ஆகுனா வேரியன்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இந்த 3 வேரியபிளுக்கும் எவ்வளோ கோரிலேஷன்ஸ், நம்மளுக்கு ஹைபாத்திசிஸ் எப்படி இருக்கு, மோர் தென் 2 காலம் வரும்போது அதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னது? 4.5 ஹையராக இருக்கு ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ். சரி, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் இங்கே பண்ணியிருக்கேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, அதில் இது நம்ம தனித்தனியாக பார்த்ததை ஒரே ப்ரோக்ராமாக இங்கே பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்? 2 குரூப்பு வேல்யூன்னு ஒன்று இருக்கு. ஏலாம் ஒரு குரூப்பாகவும் பிலாம் ஒரு குரூப்பாகவும் பிரிச்சுட்டேன். ஓகே, 2 குரூப்புக்கு நடுப்புற இருக்கிற டெஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இங்கே ஏ பி 2 குரூப், இந்த இடத்துல 3 குரூப் இருக்கு. ஏபிசின்னு ஒரு 3 குரூப் இருக்கு, அங்கே சி இருக்கா. அப்போ ஏபிசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? சீ ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணுவோம். சீ ஸ்கொயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆக்சுவல் வேல்யூ, ப்ரிடிக்டட் வேல்யூ. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டேட்டா செட்டில் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வந்து ரெயினை ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறேன், ரெயின் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்றது இன்னைக்கு 2 டேட்டா வச்சு நான் பண்ண போகிறேன். ஓகேவா? இதில் நான் வந்து 1000 டேட்டா வச்சுருக்கேன். அதில் 800 டேட்டா வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன், மெஷின் லேர்னிங்கை ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். 200 டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ப்ரிடிக்ஷன் தான் இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த 1000 டேட்டாலையும் நாளைக்கு மழை பெய்யுமா பெஞ்சுதா இல்லையான்ற டேட்டா இருக்கும், ஒரிஜினல் டேட்டா இருக்கும், ரிசல்ட் இருக்கும். இந்த மெஷின் லேர்னிங் அப்போ தான் எந்தெந்த டேட்டாலாம் நாளைக்கு மழை பெய்கிற டேட்டா, எந்தெந்த டேட்டாலாம் நாளைக்கு மழை பெய்யாத டேட்டான்னு ட்ரெயின் பண்ணிக்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? மெஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகும்னாக்கா, இப்போ நான் வந்து ஒரு 10 காலம் வச்சுருக்கேன். 9 காலம் வந்து டேட்டா இருக்கும். 10வது காலம்ல என்ன இருக்குனாக்கா, நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்ற ஒரு ரிசல்ட் இருக்கும், 0 and 1 இருக்கும். அப்போ எதெல்லாம் எந்தெந்த ரெக்கார்ட்லாம் 0 இருக்கோ அதெல்லாம் நாளைக்கு மழை பெய்யுதான்னு அர்த்தம். எந்தெந்த ரெக்கார்ட்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் மழை பெய்யும்னு அர்த்தம். இப்போ 0 இருக்குதுன்னா மற்ற டேட்டாலாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த டேட்டாலாம் ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும்ல, அதான் நம்ம பேட்டர்ன் சொல்ல போகிறோம். இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி அதை லேர்ன் பண்ணிக்கும், மெஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணிக்கும். இதை லேர்ன் பண்ணுறதா நம்ம அல்காரிதம் நிறைய பார்க்க போகிறோம். லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீதி 200 டேட்டா நீங்கள் வச்சுருக்கீங்களா, அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. அப்போது எனக்கு ஒரிஜினல் அவுட்கம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். கரெக்டாக அந்த 200 டேட்டாக்கு ஒரிஜினல் அவுட்கம் என்னன்னு தெரியும். அதை இன்புட்டாக கொடுத்தா அது என்ன ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். அப்போ ப்ரிடிக்ஷனுக்கும் ஒரிஜினல் அவுட்கமுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிடும் கரெக்டாக. அப்படி தெரிஞ்சதுன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 65% அவுட்கம் வந்திருக்கு அப்படின்னா அர்த்தம், 100 டேட்டா கொடுத்தீங்கன்னா அதில் 65 டேட்டாவில் தான் ஒழிஞ்சதா மழை பெஞ்சிருக்கா இல்லையான்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், மீதி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அக்யூரசி நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? க்ளோஸ் டு 100% இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம மெஷின் லேர்னிங்கில் படிக்க போகிறோம். இந்த இடியை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் மெஷின் லேர்னிங் படிக்கும்போது இந்த கான்செப்ட்லாம் தான் படிக்க போகிறோம். அப்போது நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன், எனக்கு அக்யூரசி நல்லா வந்துருச்சு, 95% அக்யூரசி கரெக்டாக வந்திருக்கு. ஏன் அது 100 டேட்டா 5 டேட்டா தான் தப்பாக வரும், மீதி 95 டேட்டா கரெக்டாக வரும் அப்படின்னு வச்சுங்க மெஷின் லேர்னிங் மாடலில் ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா. ஆனால் என்னுடைய மெஷின் லேர்னிங்
அந்த மாடல் வந்து நல்ல ஹைபாத்திசிஸை ப்ரிடிக்ட் பண்ணுமா, ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் அதிகமாக ப்ரிடிக்ட் பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது நீங்கள் ப்ரிடிக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது வந்து மழை பெய்யுன்றது இருக்குமா, மழை பெய்யாதான்றது இருக்குமா அப்படின்னாக்கா இந்த ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங் நீங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. இதில் ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்கில் க்ளோசஸ்ட் டு 0 வந்துச்சுன்னா நல்ல ஹைபாத்திசிஸ் இருக்குன்னு அர்த்தம். க்ளோசஸ்ட் டு 1 வந்துச்சுன்னா ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் இருக்கு. க்ளோசஸ்ட் டு 1 இல்லை, அந்த ரேஞ்ச் எப்படி வேணாலும் போகலாம். ஓகே அர்த்தம். ஓகேவா? அப்போ நல்ல ஹைபாத்திசிஸ் தான் வந்ததுதான் என்ன அர்த்தம்? நீங்கள் 0 மழை பெய்யாதுன்றதுக்கான ப்ரிடிக்ஷன் தான் அதிகமாக இருக்குன்னு பார்க்க போறீங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா? இது ஏன் நான் இந்த ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங் சொல்கிறேன், நான் இன்டர்வியூவில் போனீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை நீங்கள் சிம்பிளாக நல்ல ஹைபாத்திசிஸ் ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அந்த ரெயின் ப்ரிடிக்ஷன் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாவே போதும். ஓப்பனாக சொல்லணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணாமே உங்களுக்கு நல்ல ஹைபாத்திசிஸ் வருமா, ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் வருமான்றதை நான் சொல்லிடலாம். அந்த கான்செப்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மெஷின் லேர்னிங்கில் கிளாசிஃபிகேஷனில் பார்க்க போகிறோம். அதனால இது தனியாக இதை யூஸ் பண்ணி தான் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? 0 ப்ரிடிக்ட் பண்ண கவுண்ட் அதிகமாக இருந்து 1 ப்ரிடிக்ட் பண்ண கவுண்ட் கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம்? நல்ல ஹைபாத்திசிஸ். தெரிஞ்சுட்டா நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, அவ்வளோதான். அது மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்க போது அந்த ஷார்ட்கட் வச்சு ஓகே நம்ம இது வந்து இதுதான் ப்ரிடிக்ட் பண்ணோம், அதாவது நல்ல ஹைபாத்திசிஸ் தான் இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் சொல்லிடலாம். ஓகேவா? டன். ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு இருக்கிற ரிமைனிங்கில் இந்த பிசிஏ வேல்யூ, ஈகன் வெக்டர்ஸ் பார்த்துடலாம். இது ரெண்டும் சின்ன கான்செப்ட் தான். பார்த்துட்டு இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு இதை வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வாக்த்ரூ பண்ணுறேன். ஓகேவா? நம்மளுக்கு முக்கியம் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங், என்கோடிங் அண்ட் டிகோடிங். இதில் ரொம்ப முக்கியம் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ், கோரிலேஷன் அனாலிசிஸ், அவுட்லயர்ஸ் அண்ட் ஸ்கியூனஸ். இந்த ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங் முக்கியம் இல்லை, ஆனால் பிரின்ஸ் இந்த பிசிஏ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே.